சிவாய நம சிவாய. இன்றைய ஆடி அமாவாசையில் நம்ம சமுத்திரத்தில் நீராடினோம் என்றால் நம்மளுடைய கர்மாக்களும் நம்மளுடைய முன்னோர்கள் 21 தலைமுறையில் உள்ள முன்னோர்களுக்கும் மோட்சம் கிடைக்கும் என்று சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் எல்லாம் சொல்லியிருக்கார்கள். அதுபோல் இந்த சமுத்திரம் மட்டும் இல்லாமல் கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதா, காவேரி என்று புனித யாத்திரையில் நீராடினோம் என்றாலும் நம்மளுடைய கர்மாக்களும் நம்ம முன்னோர்களுடைய மோட்சத்துக்கு வழி கிடைக்கும். அதுபோல் இந்த ஆடி அமாவாசை தினத்தில் நம்ம இந்த சமுத்திரத்தில் நம்ம இறைவனையும் வேண்டி சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் இந்த ஆடி கழிவில் ஆடி அமாவாசையில் சமுத்திரத்தில் நம்ம நீராடும்போது 21 முழுக்கு போட்டு நம்ம குளித்தோம் என்றால் அந்த 21 தலைமுறையில் உள்ளவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும். அந்த நீராடி விட்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நினைத்து நம்ம சமுத்திரத்தில் இறங்கும் முன்னே அந்த சமுத்திரத்தை தொட்டு வணங்கிவிட்டு நம்மளை எண்ணற்ற சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் எல்லாம் வணங்கிவிட்டு நம்மளுடைய முன்னோர்களையும் வணங்கிவிட்டு நம்ம குலதெய்வத்தெல்லாம் வணங்கிவிட்டு நம்ம இந்த சமுத்திரத்தில் 21 முழுக்கு போட்டுவிட்டு வந்து நம்மளால் முடிந்தவரை ஐயர்களிடம் நம்மளுடைய 21 தலைமுறையில் உள்ளவர்களை பெயரை சொல்லி அவங்களுக்கு திதியை கொடுக்க வேண்டும். எள்ளும் தண்ணியும் திதியை கொடுத்துவிட்டு அவங்கள் 21 தலைமுறையில் உள்ள அவங்க என்ன காய்கறிகள்லாம் யூஸ் பண்ணார்களோ அந்த காய்கறிகள்லாம் ஐயரிடம் கொடுத்து அவங்க பேரெல்லாம் சொல்லி திதியை கொடுத்து விட்டு பிண்டம் பிடித்து வைத்து ஒவ்வொரு தலைமுறையிலும் வாழ்ந்து மறைந்தவர்களை நினைத்து அவங்கள் மோட்சத்துக்கு அடைய நம்ம இந்த சமுத்திரத்தில் குளித்தோம் என்றால் இந்த ஆடி அமாவாசை என்பது மிக மிக சிறந்தது. இந்த ஆடி அமாவாசை சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் எல்லாம் இந்த சமுத்திரத்தில் எங்கேயும் நீராடி கொண்டு இருப்பார்கள். நம்ம நினைத்தோம் என்றால் எண்ணற்ற ரிஷிகளும், தேவர்களும், முனிவர்களும் இந்த சமுத்திரத்தில் தான் இன்றைய தினம் நீராடுவார்கள். அந்த நீராடும் இந்த சமுத்திரத்திலே நம்மளும் அந்த நீராடி நம்ம கேட்ட வரங்களை கேட்டோமென்றால் இந்த சித்தர்களும், ஞானிகளும், யோகிகளும் நம்மளுக்கு எல்லா வரங்களும் தருவார்கள். அந்த வரத்தை ஈஸியாக பெறக்கூடிய நாள்தான் இந்த ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசையில் யார் ஒருவர் இந்த சமுத்திரத்தில் நீராடி நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து நீராடினோம் என்றாலும் அந்த 21 தலைமுறையிலும் உள்ளவர்கள் அவர்களெல்லாம் மோட்சம் அடையாமல் இருந்தாலும் அவர்களுக்கு மோட்சத்தை கிடைக்கும். பிறவா வரம் அழியா உடலும் பெறுவதற்கு இந்த சமுத்திரமே ஒரு சாட்சி. அந்த சமுத்திரத்தில் நம்ம எப்படியே நீராடி கொண்டு அந்த சமுத்திரத்தில் உள்ள நீரை எடுத்து கொண்டு வந்து நம்ம வீட்டுங்களிலேயும் நம்ம ஆலயங்களிலும் தெளித்து விட்டோம் என்றால் இன்றைய ஆடி அமாவாசை தினம் வீடும், இடமும், கோயிலும் சுத்தமாகும். அதுபோல் நான் பெற்ற இன்பம் இந்த வையகமே பெறட்டும். சிவசிவா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம சிவாயா.